Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், நெட் எக்ஸாம் இதெல்லாம் வர்ற ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறோம். அதில் பர்டிகுலராக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். 17th கொஷின் பார்க்கலாம். 16 கொஷின்ஸ் வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். 17th question, the value of integral over mod z is equal to 1 e power z divided by z into dz is option A 0, option B 2 pi I e, option C 4 pi I, option D 2 pi I. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 15th பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2 பை ஐன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த 17th கொஸ்டின்ல இன்டர்வல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்டர்வல் ஓவர் ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கர்வ் என்ன அர்த்தம் அப்படின்னா மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மாட் இசட் மைனஸ் 0 ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அதாவது இது வந்து நம்மளுக்கு சென்டர்னு அர்த்தம். 0ன்றது சென்டர் அண்ட் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 1. அப்ப சென்டர் வந்து நம்மளுக்கு 0 இருக்கிற மாதிரி எடுத்துட்டு 1 ரேடியஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப ஒரு சர்க்கிள் நான் கொடுக்குறேன். அப்ப இந்த சர்க்கிள் தான் நம்மளுக்கு அந்த கர்வ் சின்னு அர்த்தம். 0 சென்டரா வச்சு வரைகிற கர்வ், 0 சென்டர் அண்ட் ரேடியஸ் 1 இருக்கிற மாதிரியான கர்வ் தான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கர்வ்குள்ளர அந்த போல் வருதான்றதை செக் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி இன்டர்வல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ நம்மளுக்கு போல் எந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த போல் வேல்யூ இந்த அந்த கொடுத்துருக்கிற கர்வுக்குள்ளர இருக்குதான்றதை செக் பண்ணணும். இப்போ பாருங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எஃப் ஆஃப் இசட் is equal to e power z நீங்க எடுத்திருக்கோம். நம்ம கொடுத்திருக்கிற இன்டர்வல் வேல்யூல இருக்க ஃபங்க்ஷன் பாருங்க எப்படி இருக்கு. e power z divided by z. இந்த வேல்யூக்கு போல் எந்த இடத்துல வரும் அப்படின்னா போல்னாக்க ஒரு சிங்குலாரிட்டி. சிங்குலாரிட்டினா இந்த வேல்யூ எதுக்கு போகணும், இன்ஃபினிட்டிக்கு போகணும். இன்ஃபினிட்டிக்கு போகணும் அப்படின்னா எந்த வேல்யூ நம்மளுக்கு 0வா இருக்கணும், இந்த z வேல்யூ 0வா இருக்கணும். அப்ப z வேல்யூ 0வா இருக்கும்போது தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்க போகும், நம்மளுக்கு இன்ஃபினிட்டிக்கு போகும்னு அர்த்தம். அப்ப இதுதான் நம்மளுக்கு போல். அப்ப z is equal to 0ன்ற இடத்துல தான் நம்மளுக்கு போல் வருது. இந்த z is equal to 0ன்றது நம்மளுக்கு இந்த கர்வ்குள்ளர வருதான்னு செக் பண்ணணும். இந்த கர்வ்குள்ளரே வருதான்னு பார்க்கணும். அப்ப z is equal to 0ன்றது 0 தான் சென்டர். அதனால லைஸ் இன்சைடு சின்றதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். லைஸ் இன்சைடு சின்றதை பார்த்துட்டோம் அப்படின்னாலே உடனே நம்மளுக்கு காஷிஸ் இன்டர்வல் ஃபார்முலா ஞாபகம் வரணும். காஷிஸ் இன்டர்வல் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் சியா இருந்துச்சு அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு சியா இருக்கும்போது அந்த கொடுத்துருக்கிற கர்வ் அந்த இன்டர்வல் வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 pi I இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் டிவைடட் பை இசட் மைனஸ் ஏ. அதே வந்து நம்ம இந்த இன்டர்வல் வேல்யூல இந்த 2 pi ஐ நம்ம இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்க எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு 2 pi I இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் டிவைடட் பை இசட் மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். இது வந்து ஃபார்முலா நம்மளுக்கு காஷிஸ் இன்டர்வல் ஃபார்முலா. இப்ப இந்த கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன்ல எஃப் ஆஃப் இசட் என்னன்னு எழுதிக்கலாம், நம்ம எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட்னு எழுதிக்கலாம். அண்ட் எஃப் ஆஃப் ஜீரோன்றது எப்படி எழுதிக்கலாம், இ பவர் 0 1. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப காஷிஸ் இன்டர்வல் ஃபார்முலா நான் அப்ளை பண்ணலாம். ஏவுக்கு பதில் இங்க என்ன இருக்கிறதா அர்த்தம், ஏவுக்கு பதில் ஏ 0. ஸோ 2 pi I into f of 0ன்னு எழுதிக்கலாம். அப்ப 2 pi I into f of aன்னு எழுதுறதுக்கு பதிலா இங்க வந்து f of 0. f of 0ன்றது நம்ம ஏற்கனவே இங்க போட்டு வச்சிருக்கோம். என்ன போட்டு வச்சிருக்கோம் இங்க, f of 0 is equal to e power 0 equal to 1ன்னு போட்டு வச்சிருக்கோம். ஸோ 1 into 2 pi I நாக்க ஆன்சர் என்னன்னு கிடைக்குது, 2 pi Iன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வல் ஓவர் தி கர்வ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கர்வை நம்ம கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல போல் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த போல் வேல்யூ இந்த கொடுத்துருக்கிற கர்வ்குள்ளர இருக்கணும்.
லைஸ் இன்சைட் இல்லைனாக்கா ஆன் சியா இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம கால்சியஸ் இன்டர்வல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த கொடுத்துட்ட இன்டர்வல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்னா எஃப் 2πi இன்டூ எஃப் ஆஃப் ஏன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் டி 2πiன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 18th question. The radius of convergence of summation n factorial into z power n is option A infinity, option B 0, option C 1, option D E. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 15th பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் லிமிட்ன்றதை எப்படி எழுதிக்கலாம் 1 by ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி லிமிட்ன்றதை ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்ன்றதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து லிமிட் வேல்யூ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n பிளஸ் 1th டேர்ம் டிவைடட் பை nth டேர்ம்னு எழுதலாம். இதே ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி லிமிட்னாக்க எப்படி வரும் 1 by ln போடும்போது L வந்து n plus 1th term divided by nth term. அப்ப R வந்து நம்மளுக்கு எப்படி வரும் ரெசிப்ரோக்கல்ன்றதுனால A nth term divided by n plus 1th term வரும். சோ இங்க வந்து A nன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு A nன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க A n is equal to n factorial. So A n plus 1 என்னவா இருக்கும் A n plus 1 is equal to n plus 1 factorial. So அப்படி பாத்தீங்கன்னா n எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து n plus 1 போடுறோம் அவ்வளவுதான். அப்ப n plus 1 factorial. இப்ப ஃபார்முலா படி நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி எழுதலாம் லிமிட் n tends to infinity nth term divided by n plus 1th term. அப்ப n factorial divided by n plus 1 factorial. முன்னாடியே நான் வந்து இந்த ஃபேக்டோரியலை பத்தி நான் சொல்லியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல n plus 1 ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா n plus 1 into n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். ஏன்னாக்க இப்ப 3 ஃபேக்டோரியல் அப்படின்றத எப்படி எழுதலாம்னா 3 2 1ன்னு எழுதுவோம். ஸோ 3 into இந்த மீதி இருக்கிற ரெண்டத்தையும் சேர்த்து எப்படி எழுதிக்கலாம்னா 2 ஃபேக்டோரியல்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்க வந்து நான் ஜென்ரல் டேர்முக்கு n plus 1 ஃபேக்டோரியலை n plus 1 into n ஃபேக்டோரியலா எழுதிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது பாத்தீங்கன்னா கீழே n plus 1 வரும் into n ஃபேக்டோரியல். இப்ப n ஃபேக்டோரியல் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப எப்படி இருக்குது நம்மளுக்கு டேர்ம் 1 by n plus 1ன்னு வரும். n tends to infinity போடும்போது ஆன்சர் என்ன கிடைச்சிரும் 0 கிடைச்சிரும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வேல்யூ என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு 0ன்னு கிடைச்சிச்சு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி போடுங்க. லிமிட் வேல்யூ உங்களுக்கு n plus 1th term divided by nth termனு போட தெரிஞ்சது அப்படின்னா லிமிட்டை கண்டுபிடிச்சு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி லிமிட்டும் போடலாம். இல்ல டைரக்டா உங்களுக்கு இந்த டேர்ம் பழகிடுச்சு ஃபார்முலா அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்க்கு nth term divided by n plus 1th termக்கு லிமிட் எடுத்தும் போடலாம். எது உங்களுக்கு ஃபார்முலா கிளியரா இருக்கோ அதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப இந்த radius of convergence value 0ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. சோ ஆப்ஷன் B ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 19th question. The fixed points of the transformation W is equal to 1 plus 3iz divided by I plus z are option A I minus I, option B I, option C 1 I, option D 1 and minus I. இந்த question பாத்தீங்கன்னா PGTRB exam 2019 batchல கேட்டிருக்காங்க. இதுல fixed points of the transformation ஐடியா நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயும் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஆன்சர் இப்ப கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் Bன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிக்ஸட் பாயிண்ட்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் f of z is equal to wன்னு இருக்கும். இப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா f of z is equal to z-ஆவே இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் வரும். ஃபிக்ஸட்ன்ற வேர்டுல நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபிக்ஸட்ன்ற வேர்ட்ல நம்மளுக்கு அதே பாயிண்ட்டுக்கே தான். அப்ப f of z வேல்யூ எதுக்கே போகணும் z-க்கே போகணும். அப்படி இருந்ததுனாக்க அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்ப கொடுத்திருக்கிற இந்த f of z நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும் இந்த கொடுத்திருக்கிற f of z இதுதான் நம்மளுக்கு f of z. இத நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம் z-க்கு ஈக்குவேட் பண்ணி z-ஓட ஆன்சர் போட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ்.
ஸோ இந்த கொடுத்துருக்க வேல்யூ நம்மளுக்கு 1 plus 3i zன்றது அண்ட் எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இசட்டுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது z இன்டூ ஐ பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 plus 3i zன்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்மளுக்கு இந்த ரெண்டுத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். z இன்டூ ஐ z இன்டூ இசட் ஸ்கொயர், z இன்டூ ஐ இசட் ஸ்கொயர். இந்த 1 plus 3i z லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா minus 3i z minus 1 is equal to 0. z square minus 2i z minus 1 is equal to 0. இது பாத்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாடல்ல இருக்கு. உங்களுக்கு டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சது இல்ல a minus b whole square a plus b whole square இல்ல ஃபேக்டரைசேஷன் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு நீங்க z வேல்யூ கண்டுபிடிக்கலாம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சும். இப்போ இதுல டைரக்டா நம்ம a ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா z minus i whole square is equal to 0. நீங்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லயும் சால்வ் பண்ணீங்கனாலும் இதே z is equal to i, i ன்னு கிடைக்கும். So z is equal to i twice. So fixed points ன்னு பாத்தீங்கன்னா எது வருது நம்மளுக்கு i and ia வருது. ஆப்ஷன் B ல இருக்க ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். எப்பயுமே ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறீங்க, f of z is equal to zன்றதுக்கு போட்டுக்கிட்டு z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸோட ஆன்சர் கிடைக்கும். 20th question. If summation an z power n and summation bn z power n have radii of convergence r1 and r2, then the radius of convergence of summation an into bn into z power n is option A r1 into r2, option B at most r1 and into r2, option C at least r1 into r2, option D r1 plus r2. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் C at least r1 and r2 into r2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது இந்த ரெண்டு சம்மேஷனுக்கும் நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுக்கு r1 அண்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r2. ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கனால ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம் ரேடியைன்னு அர்த்தம். ஸோ r1 ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கும் r2 வந்து செகண்ட் சீரீஸ்க்குமான ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டுத்தோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்லையா அதோட மல்டிப்ளிகேஷன் வர்ற அந்த சீரீஸ் an into bn into z power n இந்த சீரீஸ்க்கு என்ன வந்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் அட்லீஸ்ட் r1 and r2, மினிமம் r1 into r2 ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது தான் ஐடியா. அதை விட அதிகமாகவும் இருக்க சான்ஸ் இருக்கு. அதான் மீனிங் வந்து அட்லீஸ்ட் r1 into r2ன்றது. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ். லிமிட் எப்படி எழுதிக்கலாம், 1 by ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், இல்ல ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி லிமிட்னு எழுதிக்கலாம். அப்ப இங்க கொடுத்துருக்கிற ரெண்டு சீரீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கு நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கு L1 லிமிட் இருந்ததுன்னா 1 by R1ன்றது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சீரீஸ். அடுத்த செகண்ட் சீரீஸ்க்கு பாத்தீங்கன்னா L2ன்றது லிமிட்டா இருந்ததுன்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் செகண்ட் சீரீஸோடது. நம்ம இந்த ஃபார்முலாவும் போடலாம். நம்ம இங்க z பவர் n கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்க வந்து ரூட் டெஸ்ட் ஃபார்முலா எழுதியிருக்கோம், அவ்வளவுதான் லிமிட்டுக்கு. இல்லைன்னா நீங்க நார்மலா எழுதுற இந்த n plus 1th term divided by nth term அந்த ஃபார்முலாவும் நீங்க போடலாம். எல்னாலே நம்ம வந்து எப்படி போடுவோம், n plus 1th term divided by nth term இந்த ஃபார்முலாவும் போடலாம். இங்க வந்து நம்மளுக்கு ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி வந்திருக்கிறதுனால லிமிட் வந்து இங்க எப்படி வரும் அப்படின்னா mod an whole power 1 by n வரும். ஸோ அப்படி போடும்போது an பவர் 1 by n, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்மளுக்கு லிமிட்டோட வேல்யூ. லிமிட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், 1 by லிமிட் அப்படி போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சீரீஸோடது L1 இருந்துச்சு அப்படின்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் R1 எப்படி எழுதலாம், L1 is equal to 1 by R1 is equal to limit an power 1 by n. Similarly, second seriesக்கு L2ன்றது லிமிட்டா இருந்தது, R2ன்றது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸா இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் சீரீஸ்ல லிமிட் mod bn power 1 by n எழுதிக்கலாம். இப்ப கொடுத்திருக்கிறது நம்ம எது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அந்த ப்ராடக்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அப்ப R is ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அந்த ப்ராடக்ட் an into bn
into z power n னா எப்படி எழுதலாம்? நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா படி Lன்றது 1/r ஆ இருந்துச்சு அப்படின்னா அப்ப லிமிட் இங்க ஆர்ன்றது ப்ராடக்ட். சோ ப்ராடக்ட்னாக்கா இங்க எப்படி வருது? லிமிட் mod an into bn. So an into bn power 1/n. அப்ப an power 1/n, bn power 1/n. இப்ப an power 1/n க்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது 1/r1, இதுக்கு bn க்கு அப்ளை பண்ணும்போது 1/r2. அப்ப 1/r is equal to 1/r is equal to 1/r1 into 1/r2 ன்னு வர்றதுனால ஆன்சர் r is equal to r1 into r2. லிமிட்னாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம்? லிமிட் சுப்ரீமம் அண்ட் லிமிட் இன்ஃபிமம் ரெண்டுமே சேம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் நம்மளுக்கு கண்டிப்பா மினிமம் நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம்? அட்லீஸ்ட் r1 into r2ன்றது கிடைக்கலாம். ஸோ ஆன்சர் r is equal to r1 into r2ன்றது கிடைக்கும். லிமிட்லேயே நம்மளுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வர்றதுனால மினிமம் r1 into r2லேருந்து ஆரம்பிக்கும்ன்றது தான் ஐடியா நம்மளுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா r is equal to r1 into r2 அட்லீஸ்ட் r1 r2ன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். Question number 21. The functions e power z, sin z, cos z have essential singularities at option A 0, option B infinity, option C 1, option D minus 1. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். இதை கொடுத்துருக்க ஃபங்க்ஷனல்ஸை நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதை வச்சு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். இ பவர் இசட் அப்புறம் சைனு காசு. சைன் காசு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இ பவர்ல எழுத முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஆப்ஷன் பி இன்ஃபினிட்டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன்? e power zன்றது எப்படி எழுதலாம்? 1 plus z plus z square by 2 factorial plus z cube by 3 factorial plus etc. அதே மாதிரி sin zன்றது நம்மளுக்கு ஆட் பவர்ஸா வரும். ஆல்டர்னேட் சைன் இருக்கும். sin z is equal to z minus z cube by 3 factorial plus z power 5 divided by 5 factorial minus etc. அதே மாதிரி cos z ஓட வேல்யூ 1 minus z square by 2 factorial plus z power 4 divided by 4 factorial minus etc. சைன் அண்ட் காஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் சைன்ஸ் வரும். சைன் வந்து ஆட் பவர்ஸா வரும், காஸ் வந்து ஈவன் பவர்ஸா வரும். இது ஈவன் பவர்ஸ், சைன் வந்து ஆட் பவர்ஸா வரும். இ பவர்ல பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸும் வரும். 1 2 3 4 எல்லா பவர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த எக்ஸ்பான்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இன்ஃபினிட்டியில தான் நம்மளுக்கு சிங்குலாரிட்டி வரும். சிங்குலாரிட்டினா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல அந்த சிங்குலாரிட்டி வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோமோ அப்ப அந்த ஹோல் ஃபங்க்ஷன் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு வரும். அதை தான் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேர்ம்ஸ் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸா இருக்குது. இ பவர் இசட்லயும் சரி, சைன் இசட்லயும் சரி, காஸ் இசட்லயும் சரி. இப்ப சிங்குலாரிட்டின்றது இசட் பவர் இசட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது பர்டிகுலரா எந்த சிங்குலாரிட்டின்றதை கண்டுபிடிக்கணும். ரிமூவபிளா இல்ல போலா இல்ல எசென்ஷியல் சிங்குலாரிட்டியான்னு பார்த்தா இந்த எக்ஸ்பான்ஷன்ல நம்மளுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இந்த பிரின்சிபல் பார்ட்ல எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால அந்த சிங்குலாரிட்டி எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடுவோம். ஸோ இ பவர் இசட்டோ இல்ல சைனோ இல்ல காசோ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன்ல கொடுக்கும்போது அந்த பிரின்சிபல் பார்ட் contains infinite number of terms வந்துச்சுனாக்க அந்த particular singularity is to be essential singularity. So இங்க கேட்டிருக்கிறது அவங்க e power z, sin z, cos z எல்லாத்துக்கும் essential singularities எந்த பாயிண்ட்ல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா z is equal to infinity-ன்றதுல தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா z is equal to infinity-ல தான் எல்லா ஃபங்க்ஷனும் tends to infinity-ஆ கிடைக்கும் ஆன்சர். ஸோ இந்த எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்றது இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் பி, ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னும் நீங்க கிளியரா சொல்லணும் அப்படின்னா இ பவர் இசட் எக்ஸ்பான்ஷன்ல ஆட் பவர்ஸ் மட்டும் ஈவன் பவர்ஸ் மட்டும் நம்ம ஆல்டர்னேட் சைன் போட்டு எழுதும்போது சைனு காசோட வேல்யூ வரும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப காசையும் சைனையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? in terms of exponent function e power iz plus e power minus iz by 2 இருந்ததுன்னா cos z. இந்த மாதிரி காசி இன் டர்ம்ஸ் ஆஃப் இ பவர்ல எழுதலாம் அண்ட் சைனையும் இ பவர்ல எழுதலாம். அப்ப இ பவருக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமோ அப்படியே காஸ் அண்ட் சைனுக்கு நம்ம போட்டுடலாம். எப்படி பாத்தீங்கன்னாலும் அந்த பிரின்சிபல் பார்ட் எல்லாம் நம்மளுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வருதுனால z is equal to infinity-ன்றது நம்மளுக்கு essential singularities for the functions e power x sin z cos z.
So option B is the correct answer. PGTRB previous years question papers தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். இதை வச்சு தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.